என் குடும்பத்துக்கு நான் அதிபதி, என் தொழிலுக்கு நான் அதிபதி, நான் செய்கிற வேலைக்கு நான் அதிபதி. இவ்வளவு நாட்கள் விருத்தி இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னை குறித்ததான வார்த்தையை அவர் கொடுக்கிற நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு எந்த தேசத்துக்கு? எகிப்துக்கு. இப்ப தெரியுதா ஆண்டவர் அவனை எகிப்துக்கு கொண்டு போனாருன்னு? ஒருவேளை அவன் யாக்கோபோட இருந்திருந்தான்னா, அவங்க அப்பா கூட இருந்திருந்தான்னா, ஒரு 10 ஆடை கொடுத்து எப்பா இதை நீ மேய்ச்சி பொழைச்சிக்கோன்னு சொல்லியிருப்பார். ஆனா இன்றைக்கு அவன் ஆடு மேய்க்கிறவன் அல்ல, எல்லாருக்கும் அதிபதியாய் அவனை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். இப்ப நம்ம சொல்லணும், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, என்னை மேய்க்கிறவனாய் அல்ல, ஆடுகிறவனாய் கர்த்தர் என் கையிலே அதிகாரத்தை தந்தார். என் கையிலே 66 அதிகாரங்கள் இருக்கிறது. கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, தேசத்தின்